நகரத்தில் ஆடம்பரமான பகுதியில் இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். இது கொலை இல்லை, 6 மாதத்தில் நடக்கிற 3வது கொலை. கொலை செய்யப்பட்ட 3 பெண்களின் உடலிலும் ஒரே ஒரு தனித்துவமான அடையாளம் மட்டும் உள்ளது. அவர்களின் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தன. உதடுகள் ஒரு மெல்லிய ஊசியை கொண்டு தைக்கப்பட்டு இருந்தன. மேலும் இந்த வழக்கு காவல்துறை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் பவானி தேவி அவர்களின் கைக்கு செல்கிறது. அவர்களுடைய மூத்த அதிகாரிகள் இந்த வழக்கை விரைவில் முடிக்க அழுத்தம் கொடுக்கின்றனர். இன்ஸ்பெக்டர் பவானி மனதில் என்ன ஓடுகிறது என்றால், கொலைகாரன் ஒரு செய்தியை சொல்ல முயற்சிக்கிறான். அது என்ன செய்தி? ஏன் அவன் பெண்களை கொன்று கயிறால் கட்டி ஊசியால் உதட்டை தைத்து சாகடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்ஸ்பெக்டருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டர் பவானி வழக்கமான கிடைத்த தடயங்களை விட்டுவிட்டு கொல்லப்பட்ட பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்கிறார். இந்த 3 பெண்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் பொதுவாக ஒரு விஷயம் இருந்தது. 3 பேரும் ஒரு மிகப்பெரிய பணக்கார அரசியல்வாதி செய்யும் அநீதிக்கு எதிராக பேசியவர்கள். முதல் பெண் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். மேலும் இதை பற்றி காவல்துறையிடம் பேசியும் உள்ளார். 2வது பெண் நில அபகரிப்பை பற்றி பேசியுள்ளார். 3வது பெண் அரசியல்வாதி செய்யும் ஊழலை பற்றி பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இன்ஸ்பெக்டர் பவானி ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். கொலைகாரன் சாதாரணமானவன் அல்ல, அவன் நீதிக்காக போராடுவதை குறிவைக்கிறான். எந்த தடயமும் கிடைக்காததால் பவானி புகழ்பெற்ற மருத்துவரான டாக்டர் சஞ்சயை அணுகுகிறார். கொலைகாரனின் மனநிலையை அறிய வேண்டி அவரிடம் உதவி கேட்கிறார். டாக்டர் சஞ்சய், இந்த கொலைகாரன் தன்னை ஒரு சமூக சித்தரிப்பானால் நினைக்கிறான். அதனால் இவனோட நோக்கம் நீதி அல்ல, அதிகாரம் மட்டும்தான். இந்த 3 பெண்களையும் கொன்று கைகளையும் கால்களையும் கட்டி வாயில் கையில் போட்டு கொன்றதுக்கு காரணம் சமுதாயத்தில் பெண்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு டாக்டர் கூறினார். டாக்டர் சஞ்சயின் வார்த்தை சமுதாயத்தில் ஒரு முக்கிய புள்ளியின் பக்கம் திருப்பியது. பணபலமும் அரசியல் செல்வாக்கும் கொண்ட மகேந்திரன். ஏனென்றால் கொல்லப்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் மகேந்திரனின் அதிகாரத்திற்கு சவால் விடுத்தவர்கள். மகேந்திரனை விசாரிக்க பவானி முயல்கிறார். ஆனால் அதிகார அழுத்தம் அவரை தடுக்கிறது. அவர் ஒரு கொலைகாரராக இருக்க வாய்ப்பு இல்லை என்று தலைமை கூறிவிடுகிறது. ஆனாலும் மகேந்திரன் தான் கொலைகாரன் என்று நம்பினார் இன்ஸ்பெக்டர் பவானி. மகேந்திரனை விசாரிக்க ஆடம்பர பங்களாவுக்கு தனது குழுவை அனுப்பினார். அங்கு ஒரு ரகசிய அறையில் பெண்களின் புகைப்படங்கள் இருந்தன. அந்த அறையின் மூலையில் கொலையில் பயன்படுத்தப்பட்ட நூலை போன்று ஒரு சிறப்பு கருப்பு பட்டு நூல் கண்டறியப்பட்டது. மேலும் இந்த கொலைகளை செய்தது மகேந்திரன் தான் என்று தெரிய வந்தது. பெரும் புள்ளி மகேந்திரனை இன்ஸ்பெக்டர் தனது டீமுடன் கைது செய்கிறார். விசாரணையில் இந்த பெண்களை கொன்றது நான் தான் என்று ஒப்புக்கொள்கிறார். மேலும் என்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டதாலும் வெளியில் சொன்னதாலும் அனைத்து பெண்களையும் பயமுறுத்தும் எண்ணத்தில் இதை நான் செய்ததாக ஒப்புக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் பவானி தனது கடமையை சரியாக செய்து முடித்தார். மேலிடத்தில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்தன.